அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் மார்ச் 1ஆம் தேதி முதல் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது, மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது அதிரடியான பல நல்ல மாறுதல்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று அஷ்டமஸ்தான என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைகின்றன. ஆனால் அப்படி ஒன்றாக இணைந்தாலும் வலுவிழந்த அமைப்பில் இணைகின்றன. ஏனென்றால் சனி திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7இல் தான் இருக்கிறார். மட்டுமல்லாது சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் வக்ரகதியில் வலம் வருகின்றன. எனவே மிக சிறப்பான மாறுதலை அஷ்டமஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் இணைந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் அள்ளி கொடுக்க போகிறது. இந்த மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் மார்ச் 4ஆம் தேதியிலிருந்தே அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான வரவேற்கத்தக்க நிகழ்வாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வருவதால் மிக சிறப்பான யோக பலன்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரும் இந்த வேளையில் வலுவிழந்த அமைப்பில் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே நிச்சயமாக சப்தமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக சிறப்பான மாறுதலை சுக்கிரன் மற்றும் புதன் தெள்ளத்தெளிவாக அள்ளி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு சப்தமத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியை கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தின் இறுதியில் விரயத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் பெரும்பாலும் லாபத்தில் இருப்பதால் நல்ல மாறுதல் உண்டு. சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026இல் தான் நுழைகிறார். எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. இருந்தாலும் விழிப்புணர்வுடனும் சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டச்சனியை ஒப்பிடுகையில் அஷ்டம சனி என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவை என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. இப்படி இந்த மார்ச் மாதத்தில் அதிரடியாக கிரக மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குரு பலம் வருகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல வெற்றி வாய்ப்பையும் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக சமரசம் ஆகக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்த கொடுக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் நுழைவதற்கு முன்னதாக மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் குரு பகவான். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் உங்களை
உங்களை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி 29ஆம் தேதி முதல் நுழைந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நமக்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டிய சூழல் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை என்பதை சனியினுடைய இந்த பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. சற்று நிதானம் நிச்சயமாக தேவை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், தந்திரம் போன்றவற்றால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அதீத சிரமங்களையும் அதீத சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் எளிதில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடு பாருங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சாதகமாக கண்டச்சனியின் இறுதி காலகட்டத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ராகு அஷ்டமத்தில் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்தாலும் கூட அவர் சப்தமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். அஷ்டம ராகுவின் பாதிப்புகள் முற்றிலும் குறைகிறது. எனவே மிக சிறப்பாக தடை நிறைந்த காரியங்களை கூட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியான விளக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகளை திறன்பட மேற்கொள்வதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார். மிகவும் வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் தான் பெரும்பாலும் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளை மனநிறைவுடன் செய்து முடிக்கலாம். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனும் பிற்பகுதியில் அவருடன் இணைகிறாருங்க. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் ஒன்றிணைவதால் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல மாறுதல் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக புதனின் வக்ரமும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி, ராகு, ராசியின் அதிபதியான சூரியன் என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்றதாக பார்க்கப்படுவதால் உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளில் சிம்மராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு